நமஸ்ரீ யதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரிணி. பெருமதிப்பிற்குரிய துறவி பெருமக்கள் அனைவருக்கும், மாதாஜிகளுக்கும், மேடையில் அன்னையாரை பற்றியும் ஏகநாஜி பற்றியும் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சொற்பொழிவாளர்களுக்கும், மிக மிக முக்கியமாக ஸ்ரீராமகிருஷ்ணர் அன்னையாரின் சுவாமிஜியின் கண்மணிகளாக இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிவேதிதாஜி ரொம்ப அருமையாக பேசினாங்க. ஏகநாஜி அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு படைப்பு, சாத்தியம் இல்லை என்று அவருடைய அகராதியில் கிடையாது. அற்புதமான ஒரு வாழ்க்கை. அதனால்தான் மாதவாஞ்சி மகாராஜ் சொன்னாராம், நம்முடைய சங்கத்தின் குரு, வி பிளஸ் யூ ஒர்க், நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், நீ சுவாமிஜியின் பணியை செய் என்று சொல்லி அவர் ஆசீர்வதித்து அனுப்பினாராம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நூற்றாண்டு விழா காணும் தலைவர், ஒரு மிகப்பெரிய தொண்டர், சுவாமிஜியோட தொண்டர், சுவாமிஜிக்கு பெருமை சேர்த்த தொண்டர், அவரை பற்றி பார்த்தோம். அடுத்து பார்க்க போவது அலசிங்க பெருமாள். ஒரு உயர்ந்த வைணவர், ஒரு சிறந்த பக்தர், சுவாமிஜியின் சிறந்த பக்தர். அவருடைய 150வது பிறந்த ஆண்டு அடுத்த வருடம் வருகிறது. 1865 பிறந்தவர். மார்ச் மாதத்தில் மிகச் சிறப்பாக நடக்க இருக்கிறது. அது சுவாமிஜியை நடத்தி வைப்பார். ஏனென்றால் சுவாமிஜிக்காக அவர் தன்னையே அர்ப்பணித்தவர், தன்னிடம் இருந்த ஒவ்வொன்றையும் அர்ப்பணித்தவர். அவ்வளவு அருமையான அலசிங்க பெருமாள். இன்று தேநீர் இடைவெளிக்கு பிறகு பார்க்கக்கூடிய அன்னையோட வரலாறு தத்பிரபாஞ்சி மிக உருக்கமாக பேசினார். சகோதரி மிக உற்சாகமாக பேசினார். ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய 1,00,000 பேரை எடுத்துக்கொண்டால் அதில் அன்னையாரை பற்றி ஒரு 10,000 பேருக்காவது தெரிந்திருக்கும். நிச்சயமாக 1,00,000 பேரில் ஒரு 10,000 பேருக்காவது தெரிஞ்சிருக்கும். நான் கொஞ்சம் குறைவாக கூட சொல்லியிருக்கலாம். அன்னையார் தன்னை அப்படியே மறைத்து கொண்டவர், வெளி உலகத்திற்கு தெரியாது. ஏகநாத்ஜி அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 1,00,000 பேரில் ஒரு 2,000 பேருக்காவது நிச்சயமாக தெரிந்திருப்பார். பள்ளிகளில் மூலமாக தெரிந்திருக்க முடியும். ஆனால் நம்முடைய அலசிங்க பெருமாள் அந்த 1,00,000 பேர் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்றால், ஏதோ ஓரிரு பேருக்குத்தான் தெரியும். தன்னை அப்படி மறைத்து கொண்டு வேலை செய்தவர் அனந்தாழ்வான் அப்படின்னு ஒரு பக்தர். அவருடைய குரு பட்டர்பிரான், வைணவர்கள், வைணவ ஆச்சாரியார், அவரிடம் ஒரு முறை கேட்டார். அனந்தாழ்வான் என்ற ஸ்டூடெண்ட் கேட்டார், குருவே, சிறந்த வைஷ்ணவன் எப்படி இருப்பான்? அதற்கு ஒரு உதாரணம் சொல்வார். அந்த பட்டர்பிரான் சொன்னார், எப்படி இருப்பான் சிறந்த வைஷ்ணவன் எப்படி என்றான், கொக்கு போன்று இருப்பான், கோழி போன்று இருப்பான், உப்பை போன்று இருப்பான். அனந்தாழ்வா உன்னை போன்று இருப்பான் அப்படின்னு சொல்வார். கொக்கு, அது விளக்க வேண்டியதில்லை இப்போது. கொக்கு என்றால் காத்திருந்து சரியான விஷயத்தை கவ்வும், காத்திருந்து மீனை சரியாக கவ்வும், அந்த அளவிற்கு பொறுமை இருக்கும். கொக்கு போன்று இருப்பான். கோழி போன்று இருப்பான் என்றால் குப்பையாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை, அதற்கு வேண்டிய தீனியை சரியாக பொறுக்கி எடுத்து உண்ணும். அது மாதிரி இரண்டாவது கொக்கை போன்று இருப்பான், கோழி போன்று இருப்பான். மூன்றாவது உப்பை போன்று இருப்பான். உப்பு, சால்ட். அப்படின்னா உப்பு என்ன உப்போட சிறப்பம்சம் என்ன? தாய்மார்களுக்கு நன்றாக தெரியும். உப்போட சிறப்பம்சம் என்னவென்றால், தான் எந்த பொருளில் சார்கிறோமோ அந்த பொருளுக்கு சுவையை கூட்டி வைத்து தன்னை மறைத்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிலை உப்பு. விவேகானந்தர் என்ற ஒரு அருமையான ஒரு தயாரிப்பு. அதற்கு உப்பு போன்று அதற்கு சுவையை கூட்டிவிட்டு அலசிங்க பெருமாள் தன்னை அப்படியே மறைத்து கொண்டார். இது ஏகநாத்ஜிக்கும் பொருந்தும், அதே மாதிரி அலசிங்க பெருமாள் ஐயாவுக்கும் பொருந்தும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான வரலாற்றை பற்றி 44 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த புனிதமான, வீரமிக்க, தைரியம் மிக்க, முடியாது என்ற சொல் இல்லாத, அதே சமயம் பல துயரங்களை சந்தித்த அந்த மாவீரனின் வரலாற்றை பற்றி 44 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த வரலாற்றை 38 நிமிடங்களில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. இன்று இந்த அடுத்த வருடம் அவருடைய 150வது பிறந்த ஆண்டை பற்றி கொண்டாட இருக்கிறோம். சகோதரி சொன்னார், ஏகநாத்ஜி எப்படி இருந்தார் என்று. ஏகநாத்ஜிக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய 2 பலம். ஒன்று, ராமகிருஷ்ண மிஷன், ராமகிருஷ்ண மடங்கள் முழுவதுமாக அவருக்கு பலமாக இருந்தன. மாதவாஞ்சி மகாராஜ், வீரேஸ்வராஞ்சி மகாராஜ், ரங்கநாதன்ஜி மகாராஜ், தபஸ்யாஞ்சி மகாராஜ் எல்லோருமே அவ்வளவு பக்கபலமாக இருந்தார்கள். ஒரு இயக்கத்தின் பலம் இருந்தது அவருக்கு. அதே போன்று RSS என்ற மிகப்பெரிய பலம் இருந்தது. செயல் ஊக்கமிக்க ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அதில் இருந்தார்கள்.
அதோட பலமும் இருந்தது, இந்த பலமும் இருந்தது. அவரால் பெரிய பெரிய காரியங்கள் செய்ய முடிந்தது. ஆனால் நரசிங்க பெருமாளுக்கு ஒன்றுமே கிடையாது. அவருக்கு இருந்த ஒரே பலம் தெய்வ பலம். அது சுவாமி விவேகானந்தர் என்ற ஆசீர்வாதமாக வந்த பலம். வேறு எந்த பலமும் இல்லாமல், எந்தவித ஒரு சாதாரண பள்ளி ஆசிரியர், திருவல்லிக்கேணியில் இருந்த ஒரு சாதாரண பள்ளி ஆசிரியர், எத்தனையோ பள்ளி ஆசிரியர்கள் இருக்கார்கள், அவருடைய மாணவர்கள் கூட உற்சாகம் அடைய மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் பள்ளி ஆசிரியராக இருந்து கொண்டு ஒரு ஜெகத் ஆச்சாரியருக்கே, ஒரு ஜெகத் குருவோட ஒரு பிரதிநிதியாக இருந்து பல அற்புதமான காரியங்கள்லாம் செய்திருக்கிறார். அதை நாம் பார்க்கிறோம். ஒரு RSSகாரர், ஒரு சுயம் சேவக் ஆன்மீக லட்சியத்தை கொண்டிருந்தால், அதுவும் சுவாமி விவேகானந்தர் போன்ற ஒரு ஆன்மீக திரட்சி, அந்த திரட்சியோடு சுயம் சேவக் தொடர்பு கொண்டிருந்தால் எந்த அளவிற்கு வாழ்க்கையில் முன்னேற முடியும், அதற்கு ஏகநாத்ஜி மிகச்சிறந்த உதாரணம். இரண்டாவது, நான் மரபு சார்ந்த ஒரு வைஷ்ணவர் விவேகானந்தரை ஏற்றுக்கொண்டால் எந்த அளவிற்கு வாழ்க்கையில் முன்னேற முடியும், அலசிங்க பெருமாள் ஒரு அற்புதமான உதாரணம். இரண்டையுமே நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி இருக்கு. அவருடைய குரு பக்தி அவ்வளவு அபரிமிதமானது. நம்முடைய புராணங்களில் நாம் பார்க்கிறோம், பரசுராமரும் பீஷ்மரும், வசிஷ்டரும் ராமரும், அப்புறம் பார்த்தோன்னா ஸ்ரீராமகிருஷ்ணரும் சசி மகாராஜும். அதன் பிறகு அதே வரிசையில், அதே புனிதத்தில், அதே வீரியத்தில் வரக்கூடியது விவேகானந்தரும் அலசிங்க பெருமாளும். இப்படி சொன்னால் அது மிகையாகாது. சுவாமிஜி சிகாகோ போயிட்டு மிகப்பெரிய உற்சாகத்தை தூண்டிவிட்டார். நான் இந்தியன் என்பதில் பெருமைப்படு, அவருடைய அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த வாக்கியம், இந்த பெருமைப்பட்டார்கள். சிகாகோவில் மிகச்சிறப்பாக சுவாமிஜி உரையாற்றினார். உரையாற்றிய பிறகு ஒரு மிகப்பெரிய உத்வேகம் புறப்பட்டது. தேசமெங்கும், உலகமெங்கும் கூட சொல்லலாம், தேசமெங்கும் மிகப்பெரிய உற்சாகம் தோன்றியது. ஆனால் அது கன்சிஸ்டன்சின்னு சொல்வார்கள். வெற்றி பெறுவது முக்கியம் அல்ல, வெற்றியாளன் மனநிலையில் இருப்பது, அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது, தொடர் வெற்றியாக மாற்றுவது. அதே மாதிரி அவர் பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி விட்டார். அதை பாமர மக்களுக்கும், படித்த அல்லது தான் படித்து விட்டோம் என்று நம்பிக்கொண்டிருந்த அறிவு ஜீவிகளுக்கும் நடுவே கொண்டு போக வேண்டிய ஒரு பணி இருந்தது. அந்த பணியை செய்வதற்கு ராமகிருஷ்ண மடங்கள் அப்போது தயாராக இல்லை, ராமகிருஷ்ண சுவாமிகள் அப்போது தயாராக இல்லை. அந்த ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் தான் அலசிங்க பெருமாள். மிக மிக அற்புதமான ஒரு தேசிய. அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், அலசிங்கர் என்ன, சுவாமி விவேகானந்தருடைய சீடர், பிரம்மவாதின் என்ற பத்திரிகைக்கு ஆசிரியர், 15 வருட காலம் ஆசிரியராக இருந்தார். புகழ்பெற்ற எழுத்தாளர், பள்ளி ஆசிரியர், பிறகு கல்லூரி ஆசிரியராக மாறினார். மிகச்சிறந்த தேசபக்தர், சமூக சீர்திருத்தவாதி, நேர்மைக்கும் பொறுமைக்கும் தன்னலமற்ற தன்மைக்கும் உருவானவர். ஒருமுறை மகாகவி பாரதியார் சகோதரி நிவேதியிடம் கேட்கிறார், அம்மா, நாங்களாம் நினைத்து கொண்டிருந்தோம் தேசபக்தி என்றால் அந்நியரை, ஆங்கிலேயரை விரட்டி அடிப்பது என்றுதான். விரட்டி அடித்து விடுவோம், அதன் பிறகு என்ன செய்வது? விவேகானந்தர் கேட்டார்கள், மனிதர்கள் எங்கே? எங்கே மனிதர்கள்? அந்நியரை விரட்டி விடுவது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. ஆனால் அந்நியருக்கு பதிலாக சுவாமி ஒரு முறை சுவாமி தியாகாஞ்சி சொன்னார், we have got political freedom, we are yet to get freedom from politicians. அரசியல் சுதந்திரம் நமக்கு கிடைத்து விட்டது, அரசியல்வாதிகளிடம் இருந்து நமக்கு சுதந்திரம் இன்னும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னார். அது மாதிரி சுதந்திரம் கிடைக்குவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சுவாமிஜி சொன்ன வாங்கித்தர முடியும். அதன் பிறகு ஆட்சி செய்வதற்கு உங்களுக்கு திறமை இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா, தைரியம் இருக்கிறதா, தன்னம்பிக்கை இருக்கிறதா? இந்த ஒரு கேள்வி சகோதரி நிவேதிதை பாரதியார் மூலமாக பாரதிக்கு போய் சேருகிறது. அவருக்கு தேசபக்தியை பற்றி ஒரு பெரிய புரிதல் கிடைக்கிறது, ஒரு வித்தியாசமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறது. தேசபக்தி என்றாலே கொடி பிடிப்பது, கோஷம் போடுவது, இது மட்டுமல்ல, காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது என்பதை கவனித்து கொண்டார். அப்போது சகோதரி நிவேதிதையிடம் பாரதியார் கேட்கிறார், எங்களுக்கு இது போன்ற சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்கள், இந்த கருத்துக்களின் அடிப்படையில் தேசபக்தியை ஊட்டக்கூடிய, தேசபக்தியை பற்றி சொல்லக்கூடிய நபர் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டபோது சகோதரி நிவேதிதை சொன்ன ஒரு மாபெரும் மனிதர் யார் என்றால், ஏன் உங்கள் சென்னையில் அலசிங்க பெருமாள் இருக்கிறாரே, அவரை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்களாம். அவ்வளவு பெரிய ஒரு அந்த சகோதரி சொன்ன ஒரு நபர் தான் அலசிங்க பெருமாள். அவர் இறைவனை நம்பினார், அவருடைய குருவான விவேகானந்தரை நம்பினார். யாரை நம்பினாலும் சரி, அவருடைய பிற்கால வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம் என்றால் ஆச்சரியமாக இருக்கும்.
யார் வேண்டுமானாலும் அவரிடம் தொடர்பு கொள்ள முடியும். யார் வேண்டுமானாலும் உதவி என்று கேட்டால் உடனே செய்யக்கூடியவர். ஒரு ரிக்ஷாக்காரன் கூட தெருவில் போயிட்டு இருந்தா கூட இவர் போய்கொண்டிருப்பாராம். அலசிங்க பெருமாள் திருவள்ளிக்கேணி பகுதியில் வீட்டிலிருந்து பள்ளிக்கு போய்கொண்டிருப்பார். ஒரு ரிக்ஷாக்காரன் கூட நேராக ஓடி வந்து, சாமி வண்டியில் ஏறுங்க அப்படிம்பாராம். அந்த அளவிற்கு ஒரு ஈடுபாடு. ஒரு புறம் அவருடைய தொடர்பெல்லாம் எப்படி இருக்கிறது? சகோதரி நிவேதிதை, நீதிபதிகள், அப்புறம் அந்த காலத்தில் இருந்தக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள் எல்லாருமே, இலக்கியத்திலும் சரி, நீதித்துறையிலும் சரி, அரசியலும் சரி, ஆங்கிலேயர்கள் மத்தியிலும் சரி, அவருக்கு இருந்த தொடர்பு எல்லாம் மிக அற்புதமாக இருந்தது. மீண்டும் சொல்கிறேன், ஒரு சாதாரண ஒரு பள்ளி ஆசிரியர் இந்த அளவிற்கு குரு பக்தியின் மூலமாக காரியங்களை சாதித்தார். அதை நாம் அவரிடமிருந்து பார்க்கிறோம். அவர் பிறந்தது 1865ஆம் ஆண்டு மார்ச். உப்பு என்று சொன்னேன் அல்லவா, உப்பு தன்னை மறைத்து கொள்ளும். இது ரொம்பவும் மறைத்து கொண்டு விட்டார். இவர் பிறந்த தேதி கூட தெரியாது. ரொம்ப நாங்களும் தேடி தேடி பார்த்தோம். 1865 மார்ச் மாதம் பிறந்த தேதி தெரியாது. அப்படின்னா அந்த அளவிற்கு தன்னை மறைத்து கொள்வதில் மகிமையை கண்டவர், காட்டிக்கொள்வதில் கஷ்டங்களை உணர்ந்தவர். இது ரெண்டுமே அவரிடமிருந்து நாம் பார்க்கிறோம். பாரதியார் சொல்வார், இவர் தேசபக்தர்னு சொன்ன அலசிங்க பெருமாள் தேசபக்தர்னு சொல்லும்போது பாரதியார் சொல்வார், தேசபக்தர்கள் ரெண்டு விதமாக இருக்காங்க. ஒருத்தர் எப்படி இருப்பார் என்றால், அரங்கத்தில் ஆடுவது. இவ்வளோ பெரிய மேடை, இவ்வளோ பெரிய பக்தர்கள் குழாம், இவ்வளோ ஏற்பாடு, எவ்வளவோ இருக்குது. இங்கெல்லாம் அரங்கத்தில் ஆடுபவர்கள் நாங்கள்லாம் பேசிட்டு போயிடுவோம். ஆனால் இவ்வாறு பேசுவதற்கு, உங்கள் அழைத்து வந்து எல்லா விதமான காரியங்கள் செய்வதற்கும், நீங்கள் அமைதியாக இருந்து கேட்பதற்கு எவ்வளவு பேருடைய உழைப்பு இருக்கிறது. இதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, அரங்கத்தில் ஆடுபவர்கள் தேசபக்தர்கள் என்றால் எல்லோருக்கும் தெரிந்து இருப்பவர்கள். இன்னும் சில பக்தர்கள் இருக்கிறார்கள், தேசபக்தர்கள். அவர்கள் எப்படி அப்படின்னா, திரைக்கு பின்னே இருந்து கொண்டு வேலை செய்பவர்கள். அப்படிப்பட்டவர் தான் அலசிங்க பெருமாள் அப்படின்னு மகாகவி பாரதியாரே அவரை பாராட்டுகிறார். அவ்வளவு பெரிய ஒரு உத்தமமான மனிதர். 1865ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அவர் கர்நாடக மாநிலத்தில் பிறக்கிறார். அவர் பிறக்கும் போதே அவருடைய ஒரு பாபா புதன்கிரி அப்படின்னு ஒரு பெரிய மகான் அவரிடம் வேண்டிக் கொண்டு, அவருடைய பெற்றோர்கள் இருவரும் வேண்டிக் கொண்டு, அதன் மூலம் அவருடைய அருளால் பிறந்தவர் இந்த அலசிங்க பெருமாள். அலசிங்க பெருமாள் சின்ன வயசுல எல்லாரும் சொல்ற மாதிரி மிகச்சிறப்பாக படித்தார். ஏகநாத்ஜி இருந்த மாதிரி அங்கேயும் பைபிள் வகுப்பு இருந்தது, வைணவ வகுப்பு இருந்தது. வைணவத்தில் என்ன கேள்வி கேட்டாலும் சொல்ல முடியும். தமிழ், கன்னடம், ஆங்கிலம், சம்ஸ்கிருதம், இந்த 4 மொழிகளும் மிகச்சிறப்பாக பாண்டித்யம் பெற்றிருந்தார். அவருக்கும் இதே மாதிரி பைபிள் வகுப்பு இருந்தது. அந்த பைபிள் வகுப்பு எடுக்கும் போது ஏகநாத்ஜிக்கு எப்படி சமாளித்தாரோ அதே மாதிரி அலசிங்க பெருமாள் சமாளிக்கிறார். எப்படின்னா, இவர் கேட்கும் போதே இவர் பார்க்கிறார், எப்படி குதர்க்கமாக பேசுகிறார்கள், எப்படியெல்லாம் நம்முடைய இந்து மத நூல்களை புரட்டி பார்ப்பதெல்லாம் புரட்டி போடுவதற்காகத்தான். அப்படி இருக்கும் போது இதை நாம் கண்டிக்க வேண்டும் என்று அந்த இளம் வயதிலேயே அலசிங்க பெருமாள் அதை கண்டிக்கிறார். அதையும் நாம் பார்க்கிறோம். பிற்காலத்தினுடைய கல்லூரி வாழ்க்கையில் சென்னையில் YMCA கிறிஸ்தவ இளைஞர் சங்கம் ஆரம்பித்து, இளைஞர்களை எப்படியெல்லாம் உங்களுடைய இந்து மதம் வீணானது, தேவையற்றது, இந்து கடவுளுக்கு கண் இருக்கும் காணாது, காது இருக்கும் கேட்காது, வாய் இருக்கும் அருளாது, அப்படியெல்லாம் சொல்லி இருக்கும் போது இவருக்கு ரத்தம் கொதிக்கிறது. இப்படியெல்லாம் நம்முடைய மரபுகளையும் நம்முடைய சமய கருத்துக்களையும் சமுதாயத்தையும் எப்படி சிதைக்கிறார்கள் என்று ரத்தம் கொதிக்கிறது. இது ஒரு புறம். ஏழைகள் எப்படி இருந்தார்கள், கஞ்சி குடிப்பதற்கு பாரதியாரோட பாட்டு இருக்கு இல்லையா, அந்த கஞ்சி குடிப்ப தான் ஏன் கஞ்சி குடிக்கிறோம், நல்ல சாப்பாடு இருக்குமே அது ஏன் சாப்பிட முடியலன்னு அதை பற்றி சிந்திப்பதற்கு கூட அவருக்கு தோன்றவே இல்லை. இப்படிப்பட்ட மக்கள், நம்முடைய மக்கள் அப்படி இருந்தார்கள். வறுமை, அதுதான் நம்முடைய நிலைமை, அதுதான் நம்முடைய இயல்பு, கடவுள் நமக்கு கொடுத்தது இவ்வளவுதான் அப்படின்னு வறுமையிலேயே இருந்து விட்டார்கள். அந்த வறுமையை பயன்படுத்தி, அந்த அறியாமையை பயன்படுத்தி எத்தனையோ மக்கள் அவர்களை மிதித்தார்கள். அதையும் அவர் பார்க்கிறார். ஒரு புறம் இப்படி, இன்னொரு புறம் பார்த்தோம் என்றால் வைகுண்டம், அப்புறம் பூலோக கைலாசம், இதை பற்றியெல்லாம் மணிக்கணக்காக பண்டிதர்களும் வேதாந்திகளும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இது ஒரு புறம். வைகுண்டம் இப்படி பேசுகிறாங்க, அதே சமயத்தில் இங்கு பார்த்தால் நிலைமை அப்படியே எதிர்மறையாக இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கும்போது மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது நிலைமை எப்படி இருந்தால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ இருந்த பல சீர்திருத்தவாதிகள் தோன்றினர். ஆனால் நாட்டின் உண்மையான பிரச்சனை அவர்களுக்கு புரியவே இல்லை. ஏனென்றால்
நான் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நகரில் காலை வைத்து கொண்டு அமெரிக்காவில் எப்படி படிப்பது என்று சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய இன்றைய இளைஞர்கள் அதே மாதிரி தான் அன்றும் இருந்தார்கள். எப்படியாவது வெளிநாட்டுக்காரனிடமிருந்து ஒரு பதவி பெற்றுவிட வேண்டும். நம்முடைய மரபு, நம்முடைய சமயம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, அந்நிய கலாச்சாரம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த மக்கள் மத்தியில் அலசிங்க பெருமாள் சொல்றார், எதையாவது செய்ய வேண்டும், எத்தை தின்றால் இந்த பித்தம் தெளியும் என்று யோசிக்கிறார். சிலர் வறுமையை காரணம் காட்டுகிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தீமைகளுக்கும் ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அது ஒளிந்தால் போற எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சில அறிவுஜீவிகள் சொல்கிறார்கள். அவ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவோட பிரச்சனை தீர வேண்டும் என்றால் எல்லாத்துக்கும் காரணம் இந்த மதம் தான், அதுவும் இந்து மதம் தான், இதை நம்ப வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாமர மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பாமர மக்கள் குழப்புவது இருக்கட்டும், ஹிந்து பத்திரிகை அந்த காலத்து ஆசிரியர் சுப்பிரமணியம் ஐயர் சொல்றார், கொடுமையாக இருந்தது. நீங்கள் அமெரிக்காவை போய் பேசணும், நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சிகாகோவில் நடக்கக்கூடிய அந்த அந்த மிக அற்புதமானதுக்கு இந்தியாவிலிருந்து யாராவது பிரதிநிதி அனுப்ப வேண்டும். சுவாமி விவேகானந்தர் போவதற்கு முன்பு ஒவ்வொருவராக இவர் அனுப்பலாமா, அவர் அனுப்பலாமா என்று சொல்லி கொண்டிருக்கும் போது சுப்பிரமணிய ஐயர் ஹிந்து பத்திரிகையின் ஆசிரியர், நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன வார்த்தை கொதிக்கும், நெஞ்சு கொதிக்கும். அவர் சொல்கிறாரு, ஹிந்து மதம் இன்றைய சமுதாயத்தின் நடைமுறை பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவதாக இல்லை, நான் ஏன் போகணும் அப்படின்னு ஹிந்து மதம் பற்றி ஹிந்து ஆசிரியர் சொன்னாராம். எப்படி இருக்கும்? அலசிங்க பெருமாள் கொதிக்கிறார், என்ன இப்படியெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு. ஒவ்வொருவராக அவர் தேர்ந்தெடுக்கிறார். நம்முடைய பாரதத்தின் பெருமை பாருக்கு அறிவிக்க வேண்டும், தேடிக்கொண்டிருக்கிறார், யாரை அனுப்புவது அப்படின்னு. அந்த சமயத்தில் தான் அந்த அற்புதமான குருவும் அற்புதமான சீடரும் சந்தித்து கொள்கிறார்கள், அலசிங்க பெருமாளும் சுவாமி விவேகானந்தரும். அப்போ சுவாமி விவேகானந்தர் சென்னைக்கு வருகிறார். அப்போ வரும்போது அவர் பார்க்கும்போது சுவாமி விவேகானந்தர் பார்த்தவுடன், எப்படி ஆஞ்சநேயர் ஸ்ரீராம பிரபு பார்த்த உடனே பார்த்ததும் பரவசம், பார்த்த உடனே இவர் தான் சரியான ஆள், இவருக்காகத்தான் உழைக்க வேண்டும் அப்படின்னு அந்த நேரத்தில் கங்கணம் கட்டி கொண்டாரோ, அந்த நேரத்தில் அந்த உற்சாகம் அவருக்கு பிறந்ததோ, அந்த உணர்வு பிறந்ததோ, அதே உணர்வு அலசிங்க பெருமாளுக்கும் சுவாமிஜியை பார்த்தவுடன் பிறக்கிறது. சுவாமிஜி அப்போ ரொம்ப நெருக்கமாக பழகுகிறார்கள். அங்கே இருந்த இளைஞர்கள் மத்தியில் பேசுகிறார். பலமுறை சிறு சிறு கூட்டங்களிலும் சுவாமிஜி பேசுகிறார். பேசி எல்லோரையும் பார்க்கிறார். இவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை ஊட்ட வேண்டும். சுவாமிஜி அப்போ எந்த நிலைமையில் இருந்தார் தெரியுமா? இந்த நிலைமை ஆச்சரியமாக இருந்தது. கன்னியாகுமரியில் முடித்து அப்படியே வருகிறார், சென்னைக்கு வந்திருக்கிறார். ஒரு முறை அலசிங்க பெருமாளுடைய தம்பியை அவர் சந்திக்கிறார், கிருஷ்ணமாச்சாரியா என்று பெயர். அவரும் ஒரு நல்ல பண்பாளர், ஆன்மீகத்தில் நாட்டம் உடையவர், இல்லறத்தில் இருப்பவர். கிருஷ்ணமாச்சாரியார்னா சுவாமிஜிக்கு ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணமாச்சாரியார் அப்படின்னு சொல்லி ஒரு முறை சுவாமிஜி ஏதோ ஒரு இடத்தில் தியானம் செய்து கொண்டிருக்கிறார், பரவச நிலையில் ஆழ்ந்து இருக்கிறார். அந்த நேரத்தில் இந்த கிருஷ்ணமாச்சாரியாருக்கு போகிறார். சுவாமிஜி அப்படி அருள் பொங்கும் அந்த திருவுருவத்தோடு, கிருஷ்ணமாச்சாரி இங்கே வா என்று அப்படியே அரவணைக்கிறார். ஆச்சரியம், அந்த அரவணைப்பு, அந்த ஆலிங்கனம் அவரிடம் இருந்த எல்லா கெட்ட எண்ணங்களையும் நீக்கிவிட்டது. அவரிடம் இருந்த, அதாவது ஒரு இல்லறத்தால் அவரிடம் இருக்கக்கூடிய ஆசைகள், அபிலாஷைகள் எல்லாம் போய்விட்டது. உடனே ஒரு துறவி மாதிரி ஆயிட்டாராம். எல்லாமே அவரிடமிருந்து நீங்கிவிட்டன. ஒரு துறவி மாதிரி, ஒரு அருமையான சாதகர் மாதிரி அவர் செயல்பட ஆரம்பித்தார். உடனே அவருடைய மனைவி, மக்கள், அப்பா, அம்மா எல்லாரும் சேர்ந்து சுவாமிஜியிடம் போய் கெஞ்சி வேண்டிக் கொண்டார்களாம். சுவாமிஜி, இவன் இல்லறத்தில் இருப்பவன், இவனுக்கு குழந்தை குட்டிகளாம் இருக்கின்றன, இவரை சன்னியாசி ஆக்கி விடாதீர்கள் என்று. சுவாமிஜி அப்போ சொன்னாராம், சரி அப்படி என்று அவருடைய அருள் புரிந்து அப்படியே அந்த மீண்டும் அவருக்கு அதே பழைய நிலையை கொடுத்தாராம். சுவாமிஜிக்கு ஆன்மீக அனுபவங்களை தொடுதல் மாத்திரத்திலேயே கொடுக்கக்கூடிய சக்தி அந்த நிலையில் சுவாமிஜி அப்போது இருந்தார். இந்த நிலையில் தான் சுவாமிஜியை அலசிங்க பெருமாள் பார்க்கிறார். அலசிங்க பெருமாள் அவர் தொடவில்லை. ஆனால் அவர் என்ன எதிர்பார்த்தாரோ, அமெரிக்கா போய் வந்த பிறகு சிகாகோவிலிருந்து அவர் இந்தியாவை பார்க்கிறார். இந்தியாவின் மேன்மை அவர் இந்தியாவில் இருக்கும் போதே பார்த்தவர். ராக் மெமோரியலில் பார்த்தார், கன்னியாகுமரி பாறையில் அவர் பார்த்தார். இந்தியாவோட மேன்மை, இந்தியாவோட மிகச்சிறந்த அம்சங்கள் எல்லாவற்றையும் பார்த்தார். ஆனால் பரிவிராஜகராக சுற்றி பார்க்கும் போது இந்தியாவுடைய தாழ்மை,
இந்தியாவோட வீழ்ச்சி எப்படி இருக்கிறது எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஒரு புறம் அவருக்கு பெருமிதம், இன்னொரு புறம் அவருக்கு தார்மீக கோபம். இந்தியர்கள் இவ்வளவு மடையர்களாக இருக்கிறார்களே, இவ்வளவு சொந்த நாட்டின் மீது பற்று இல்லை, சொந்த மதத்தின் மீது பற்று இல்லை, ஏனோ தானோ என்று இருக்கிறார்களே என்று அவர் கொதிக்கிறார். அந்த கொதிப்பு, அந்த பெருமிதம் இரண்டையும் கடிதம் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார். பெருமைப்படும் போது உற்சாக மொழிகளை வீசுகிறார் சாமிஜி. அதை ஏற்றுக்கொண்டவர் யார் என்றால் அலசிங்க பெருமாள். கொதிக்கிறார், நீங்கள்லாம் இவ்வளவு மடையர்களாக இருக்கிறீர்களே, அந்த அக்னியை தாங்கிக் கொண்டது யார் என்றால் அதுவும் அலசிங்க பெருமாள் தான். அவருக்கு தான் அவ்வளவு கடிதங்கள் அவர் எழுதியிருக்கிறார். அவர் அமெரிக்கா போறதுக்கு அவர் எப்படியெல்லாம் உதவி செய்தார், அவருடைய வரலாறு தெரியும். இங்கு இந்த மாநாட்டில் பல சிறப்பம்சங்களை நான் பார்த்து வந்தேன். இரண்டு இந்த ஏகநாத்ஜி அவருடைய திருவுருவ படமும் அலசிங்க பெருமாள் படமும் இருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். இதுதான் அலசிங்க பெருமாள் இங்க இருப்பவர். நிறைய பேருக்கு அவரை அறிமுகப்படுத்த வேண்டிய நிலை இருக்கிறது. அவர் எப்படி அனுப்புகிறார் என்றால் வீடு வீடாக. அமெரிக்காவுக்கு நீங்க தான் போகணும். எத்தனையோ பேரை ஹிந்து பத்திரிகை ஆசிரியரை அனுப்புவதாக முடிவு செய்தார்கள். அவர் மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அதே மாதிரி யோகி பார்த்தசாரதி என்பவரை அனுப்பலாம் சொல்லி அவரும் போக மாட்டேன்னு சொல்லிவிட்டார். அதன் பிறகு சாமிஜி அனுப்புகிறார்கள். அனுப்பும் போது முன்னின்று வேலை செய்தவர் யார் என்றால் அலசிங்க பெருமாள் தான். நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டார். தெய்வத்தின் அருளானை கிடைத்து விட்டது. கிடைத்தவுடன் அவர் சுவாமிஜிக்காக பணம் திரட்டுகிறார். இன்றைய பாரதம் கிடையாது, காசுள்ள நாடு கிடையாது, அடிமை நாடு. ஏகநாத்ஜி பணம் திரட்டும் போதே இந்தியா சுதந்திரம் அடைந்தும் எவ்வளவு 1,35,00,000 அவ்வளவுதான் கிடைச்சது. இவர் அடிமை நாட்டில் நம்ம இருக்கோம். அப்படி இருந்தும் விவேகானந்தருக்காக எந்த விதமான இயக்கமும் கிடையாது. எந்த விதமான பெரிய மனிதர்களிடம் போய் அவர் கேட்கவில்லை, எந்தவித அரசாங்கத்திடம் போய் கேட்கவில்லை அலசிங்க பெருமாள். இருந்தாலும் வீடு வீடாக சென்று கேட்டார். வீடு வீடாக சென்று கேட்கிறார். பார்க்கும் மனிதன் ஒவ்வொருவரிடம் கேட்கிறார். அப்படி கேட்டு 130 வருடத்திற்கு முன்பு 500 ரூபாய் திரட்டுகிறார் சுவாமி விவேகானந்தருக்காக. இது சின்ன தொகையே கிடையாது. அவ்வளவு அற்புதமாக வேலை செய்கிறார். ஒரு முறை அவருக்கு பணம் பற்றாக்குறை வருகிறது. சுவாமிஜி அமெரிக்கா போயிட்டார். அமெரிக்கா போன பிறகு அங்கிருந்து பார்த்தால் மாநாடு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு 6 மாதம் அங்கே இருந்தாக வேண்டும். பணம் தேவை இருக்கிறது. என்ன செய்வது தெரியவில்லை. உங்களை எல்லாம் நம்பி வந்துவிட்டேனே என்று அவர் குறைப்பட்டு கொள்கிறார். சுவாமிஜி கொதித்து எழுதுகிறார். அதே சமயத்தில் அலசிங்க பெருமாள், ஐயோ என்னுடைய குருவை நான் இப்படி திக்குமுக்காட வைத்து விட்டேனே, அவருக்கு பணம் இல்லாமல் அவர் என்ன சிரமப்படுவாரோ என்று அவர் அடுத்து என்ன செய்கிறார், என்னுடைய குரு பக்தியை பார்க்க வேண்டும், என்னுடைய குரு அங்கே சென்ற இடத்தில் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார், நேராக அவருடைய மனைவிடம் போய், ரங்கம்மா உன்னுடைய அந்த நகைகள் எல்லாம் இருக்குமா, நீ தந்து உதவினால் அந்த குரு கைங்கரியத்திற்கு நான் பயன்படுத்துவேன். அந்த அம்மா சொன்னது என்ன தெரியுமா, நம்முடைய குருவிற்கு குரு சேவைக்கு பயன்படாத நகைகளை சுமப்பதில் எனக்கு என்ன பெருமை இருக்கிறது. அப்படியே கலட்டி கொடுக்குறாங்களா அந்த அம்மா. இவருக்கு எவ்வளோ பக்தி இருந்து அந்த பக்தி அந்த அம்மாவுக்கும் தொற்றிக்கொண்டு இருக்கிறது என்றால் பார்க்க வேண்டும். அதே அவருடைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். வீடு வீடாக சென்றது. அதன் பிறகு பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. நீங்கள் எல்லோருமே இந்த புத்தகத்தை ஒரு முறையாவது படித்து பார்க்க வேண்டும். இவ்வளவு அருமையான சம்பவங்கள். கல்லூரி மாணவர்களிடம் இளைஞர்களிடம் கொண்டு போக வேண்டிய பணி, அந்த மிகப்பெரிய பணியை மிக சர்வ சாதாரணமாக அலசிங்க பெருமாள் செய்து முடிக்கிறார் தன்னுடைய குரு பக்தியினால். அமெரிக்காவில் இருக்கும்போது சுவாமிஜிக்காக தன்னுடைய ஒவ்வொரு இதிலையும் பார்க்கிறான. ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவாமிஜியோட கருத்துக்கள் ஒரு பெரிய உற்சாகம் புறப்பட்டு விட்டது. அந்த உற்சாகத்தை இங்கு உள்ள ஒவ்வொரு மனிதரிடம், முக்கியமாக அறிவு ஜீவிகளிடம், படித்தவர்களிடம், அவருக்கு இந்த பாதிரிமார்கள், கிறிஸ்தவ பாதிரிமார்கள் எல்லோருமே இல்லை, நல்ல கிறிஸ்தவர்கள். சாமிஜி ஒருத்தர் சொல்லார், நல்ல கிறிஸ்தவர்கள் பலர் என்னை நேசிக்கிறார்கள், பலர் என்னை வணங்குகிறார்கள். அந்த மத மாற்றம், இந்த 2 இதாக இருக்குது, கிறிஸ்டியானிட்டி ஒன்று, சர்ச்சியானிட்டி ஒன்று. இந்த சர்ச்சியானிட்டியில் இருக்கக்கூடிய அந்த பாதிரிமார்கள் இவர் எல்லாருமே சுவாமிஜி அவர் ஒரு புகிமியன், ஒரு ஆடம்பர பிரியர், அவர் இந்த ஹோட்டலை பார்த்தோம் அந்த ஹோட்டலை பார்த்தோம் அப்படின்னு வீணாக பிரச்சாரம் செய்கிறார்கள். அப்படி இருக்கும்போது சுவாமிஜிக்கு ஒரு இங்கிருந்து யாரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லையே என்று ஏங்குகிறார். எல்லாருமே நானே இவர்களுக்கு நான் மிகச்சிறந்தவன், நான் ஒரு இந்து மத பிரதிநிதி என்று தானே சொல்லிக்கொள்வதில் அவருக்கு என்ன பெருமிதம் இருக்க போகிறது. அப்போது அலசிங்க பெருமாளுக்கு எழுதுகிறார், நீங்கள் எல்லாம் பெருசாக பாராட்டுறீங்க, ஆனால் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து சுவாமி விவேகானந்தர் இந்து மதத்தின் உண்மையான பிரதிநிதி தான் என்று நீங்கள் எல்லாம் ஒரு பிரகடனம் செய்து அதை ஒரு பத்திரிகையில் பிரசுரம் செய்து அதை எனக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். எவ்வளோ பெரிய காரியம். அந்த காரியத்தை தனி மனிதனாக இருந்து செய்கிறார்.
அந்த தனி மனிதர் எப்படி செய்கிறார் அப்படின்னா, அவர் திரட்டிய ஆட்கள்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. மறுபடியும் நான் சொல்ற ஒரு பள்ளி ஆசிரியர். அவர் யாரையெல்லாம் தெரியுமா திரட்டுகிறார்? பச்சையப்பா கல்லூரியில், பச்சையப்பா மன்றத்தில் சென்னையில் நடைபெறுகிறது. முதல் இந்திய ஷெரீப்பான ராஜா செவேலியர் ராமசாமி முதலியார், பெரிய ஆள் அந்த காலத்தில் அவர். ரெண்டாவது யார் என்றால் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி எஸ் சுப்பிரமணிய ஐயர், அவரை கூப்பிடுறார். மிக முக்கியமா பிரிட்டிஷ் காலத்தில், அந்த காலத்தில் பிரிட்டிஷ் வங்கிகள் எல்லாம் திவாலாகிவிட்டன ஒரு கட்டத்தில். அந்த திவாலாகி போகும்போது ஒரு மனிதர், திவான் பகதூர் ரகுநாத ராவ் என்பவர் சொல்றாரு, பிரிட்டிஷை நாமே நம்பணும், நம்முடைய கால்கள் நாம் நிற்க வேண்டும், நம்மை நாம் நம்ப வேண்டும். பிரிட்டிஷ் வங்கிகள், பிரிட்டிஷ் பேங்க்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா நாம் இந்திய வங்கிகளை தொடங்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தையும் ஒரு பெரிய ஒரு யோசனையும் கூறிய அந்த திவான் பகதூர் ரகுநாத ராவ் அவரை கூப்பிடுறார். அப்புறம் வேற யார் கூப்பிட்றார்? பார்த்தசாரதி ஐயங்கார் அந்த தீர்மானத்தை முன்மொழிகிறார். வி கிருஷ்ணசாமி ஐயர் அது வழிமொழிகிறார். இப்படி அந்த காலத்தில் இருந்த ஜாம்பவான்கள், ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய ஜாம்பவான்களை திரட்டி, எப்படி ஏகநாத்ஜி அங்கே இருக்கக்கூடிய லால் பகதூர் சாஸ்திரி, அதன் பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய 323 323 அந்த எம்பிஸ் எல்லாரையும் திரட்டினாரோ, அதே மாதிரி அலசிங்க பெருமாள் அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாரையுமே சுவாமி விவேகானந்தருடைய பக்தர்களாக, இந்தியாவின் மீது பெருமை கொள்ளத்தக்க மனிதர்களாக மாற்றியவர் நம் அலசிங்க பெருமாள். இதை நம்ம மறக்கவே முடியாது. உப்பு மாதிரி சர்வசாதாரணமாக செய்துவிட்டு தான் சார்ந்த பொருளுக்கு சுவையை கூட்டிவிட்டு தன்னை மறைத்து கொண்ட அலசிங்க பெருமாள் நான் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ச்சிகள் என்று பார்த்தால் ரொம்பவும் அதிகமாக இருக்காது. ஆனால் அவருடைய பங்களிப்பு என்று பார்த்தால், வேலைகள் என்று பார்த்தால் அவ்வளவு அதிகமாக இருக்கும். ஒரு சிலவற்றை மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு முறை அந்த காலத்தில் ஜாதி கொடுமை நம்மிடம் இருந்த பெரிய பலவீனம், அன்றும் இன்றும் அந்த பலவீனத்தை அந்நியன் பயன்படுத்தி கொண்டான். அது வேறு கதை. பார்த்தசாரதி கோவில், திருவல்லிக்கல் இருக்கக்கூடிய இந்த பார்த்தசாரதி கோவிலில் தாழ்ந்த வகுப்பைச் சேர்ந்த ஒரு பக்தர் பெருமாளுக்கு ஒரு பசு தானம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். வாங்கி வச்சுக்க வேண்டியதானே, பசு தானம் தானே. இல்லை நீ கீழ்ஜாதிக்காரன், தொடவே மாட்டோம் அப்படின்னாங்க. அந்த மனுஷன், நான் பெருமாளுக்கு வேண்டிக்கிட்டேனே, என்ன செய்கிறது அப்படிங்கிறார். நேராக யாரோ சொல்கிறாங்க, நீ நேராக அலசிங்க பெருமாளிடம் போ, அவர் ஏதாவது உனக்கு வழிகாட்டுவார். அலசிங்க பெருமாளிடம் போகிறார்கள். யார் வேண்டும் நம்பி போகலாம், எந்த உதவியும் செய்வதற்கு அவர் என்றைக்கும் தயாராக இருப்பார். அவரிடம் போகிறார். சுவாமி, இந்த மாதிரி நான் ஒரு கோதானம் கொடுக்க நினச்சேன் பெருமாளுக்கு, பார்த்தசாரதி பெருமாளுக்கு வேண்டிக் கொண்டேன், ஆனால் நிர்வாகம் தடை செய்கிறது. தம்பி, நிர்வாகம் தடை செய்யவில்லை, அவர்களிடம் இருக்கக்கூடிய அறியாமை தடை செய்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு, நீங்கள் என்ன செய்யணும், நான் ஒன்று செய்கிறியா, என்ன நம்புறியா நீ? சாமி, உங்களை நம்பாமலா அப்படின்னு. நான் ஒரு வைணவன் பிராமணன், அந்த கோதானத்தை நீ எனக்கு கொடுத்து விடு, அந்த பசுவை இனி எனக்கு தானம் பண்ணிவிடு அப்படின்னா. சரிங்க சாமி, அந்த பக்தியை பாருங்கள், இவர் சொன்னால் பெரிய காரியம் இருக்கும் அப்படின்னு. அந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மனிதர் இந்த பிராமணருக்கு இந்த கோதானத்தை கொடுக்கிறார். கொடுத்த பிறகு மறுநாளே நேராக பார்த்தசாரதி கோயிலுக்கு போகிறார். இவர் பிராமணர் அங்கே போய் ஒரு கோதானம் கொடுத்துட்றார். அங்கே இருக்கவங்களும் ஏற்றுக்கொண்டு விடுகிறார்கள். நமக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியும் இப்போது. ஆனால் அந்த காலத்து விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளவு பற்றற்று இருந்தார் தெரியுமா? பற்றற்று இருந்தாலும் அதை விட இன்னொரு முக்கியமான சம்பவம் சொல்லணும். மிஸ் மேக்லோட் அப்படின்னு ஒரு பெரிய சுவாமி விவேகானந்தருடைய சிஷ்யை அமெரிக்காவில். அந்த அம்மா பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப யாராக இருந்தாலும் பெருமைப்படத்தக்க ஒரு பெரிய ஒரு அம்மையார் மிஸ் மேக்லோட். அவருடைய நண்பர்கள் குழாத்தில் இருந்தவர்கள்லாம் பெர்னாட் ஷா மாதிரி இருந்தாங்களாம். அவ்வளோ ஒரு பெரிய பெண்மணி. அந்த பெண்மணி சுவாமி விவேகானந்தருடைய சிஷ்யை. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த அலசிங்க பெருமாள் எப்போ போனாலும் குடுமி பெருசாக இருக்கும், முன்னாடி அப்படியே வழிஞ்சிருக்கும், நாமம் நல்ல தென்கலை பிராமணர் அப்படி போட்டிருப்பார், நாமம் பெருசாக போட்டிருப்பார். எந்திக்கு போனால் அந்த பஞ்சகச்சம் உடுத்தியிருப்பார். எங்கு போனாலும் சரி, வெளியில் சமைத்த உணவு எதையும் தொடமாட்டார். கப்பலில் இலங்கைக்கு போகிறார் சாமிஜியோட, அப்பவும் எடுத்துகிட்டு போனது பொரியும் கடலையும் எடுத்துகிட்டு போகிறார். அந்த அளவுக்கு ஆகார நியமம் கொண்டவர். அப்படிலாம் இருக்கிறவர். இந்த அம்மா அமெரிக்க பெண்மணி சாமிஜியிடம் போய் என்ன சொல்கிறார், சாமிஜி, இவ்வளோ பெரிய அலசிங்க பெருமாள் உங்களுக்காக உயிரே கொடுத்தவர், இவ்வளோலாம் வீடு வீடாக நிதி திரட்டியவர், இவ்வளவு ஆங்கிலம் படித்தவர், சமஸ்கிருதம் தெரிந்தவருக்கு இவ்வளவு அவருடைய ஆங்கில உச்சரிப்பு அவ்வளோ அருமையாக இருக்குமா? அப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி
ஒரு என்ன சொல்கிறது, அந்த அமெரிக்க பெண்மணிக்கு இந்த திருநாமத்தின் மகிமை என்ன தெரியும்? அது சொல்கிறா, இப்படி நாமம் போட்டுக்கிட்டு ஐயங்காரு சொல்லும்போது இப்படி தான் சொல்லுவாங்க, ஐயங்காரு தொப்பி ஒன்று போட்டுக்கிட்டு குடுமி ஒன்று வச்சுக்கிட்டு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சாமிஜிக்கிட்டே போய் சொல்லிட்டான். சாமிஜி மிஸ் மேக்லோட மேலே அவ்வளோ மதிப்பு வைத்தவர். அந்த அம்மா நிறைய உதவி செய்திருக்கிறார். அப்படி திரும்பி பார்த்துட்டு வாயை மூடு, அலசிங்க பெருமாள் செய்த மாதிரி நீ என்ன செஞ்சிட்ட நீ அப்படின்னு சொன்னாராம். அலசிங்க பெருமாள் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிற. அந்த அம்மா அழ ஆரம்பிச்சிட்டான். பெரிய வீராங்கனை மாதிரி இருப்பா. அந்த அம்மா அழ ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு சாமிஜியே பாராட்டுறார். சாமிஜியை பாராட்டுற மட்டும் இல்லை, அது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன. 1907ஆம் ஆண்டு பிரம்மவாதின் பத்திரிகையில் அவர் குரு மகாராஜ் பற்றி நிறைய கட்டுரைகள் எழுதுகிறார். அதையெல்லாம் திரட்டி அமெரிக்காவில் பிரசுரமாகின்றன தனி புத்தகமாக. அதன் பிறகு முதலாக காஸ்பல் ஆஃப் ஸ்ரீராமகிருஷ்ணா பிரம்மவாதியில் ஒரு பகுதி வருகிறது. அதை ராமகிருஷ்ண மடம் வெளியிடுவதற்கு முன்பே வெளியிட்டவர் பிரம்மவாதின் ஆசிரியராக 15 வருடங்கள் பணியாற்றிய. அந்த 15 வருடங்கள் பணியாற்றிய போதும் தன்னுடைய பெயரில் ஒரு கட்டுரை கூட வெளிவராமல், ஆனால் பல கட்டுரைகளை எழுதிய அலசிங்க பெருமாள் முதலாக அமுதமொழிகளை ஆங்கிலத்தில் 1907ஆம் ஆண்டு வெளியிடுகிறார். அதை நாம் பார்க்கிறோம். அது மாதிரி பல அற்புதமான சம்பவங்கள்லாம் இருக்குது. அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம், காசு சுத்தமாக இல்லை. அங்கே இருக்கக்கூடிய யாரிடம் நகை வேண்டும். நேராக அவங்க ஒரு பணக்காரர் இருக்கிறார், அவரிடம் போனால் இவர் கேட்டால் நிச்சயமாக தருவார். அந்த நகைகள் கேட்பதற்காக போகிறார். அப்படியே போய்கொண்டிருக்கிறார். போகிற வழியில் ஒரு பெரிய பணக்கார அம்மா, சுவாமி எங்கே போகிறீங்க இந்த மாதிரி அப்படின்னு. ஏன் அங்கே போகணும், எங்கள் வீட்லேயே நகை இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீரோவை திறந்து காமிக்கிறாங்களாம். எது வேணாலும் எடுத்துங்க அப்படின்னு. ஏதோ 2-3 எடுத்து இப்படியே பையில் போட்டு வர்றார். வர்ற வழியில் 2-3 அப்படி கீழே விழுந்துருது. அது கூட தெரியாமல் அப்படியே வந்து கொண்டிருக்கிறார். அந்த காலம் உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாமர மனிதர் ஒருத்தர் நேராக போய், சாமி இது விழுந்துருச்சு அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அப்படியே வைத்துக்கிறார். பற்று என்பதே இல்லாத ஒரு பரம வைஷ்ணவர். அப்படிப்பட்ட ஒரு அருமையான அலசிங்க பெருமாளை பார்க்கிறோம். கடைசியில் 1909ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி அவர் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய திருவடியை, ஆச்சாரியன் திருவடியை அடைகிறார். அதற்கு முன்பு அவருக்கு இந்த தாடையில் புற்றுநோய் வந்து விடுகிறது. புற்றுநோய் வந்த உடனேயே அவர் மற்றொரு மாதிரி, ஐயோ எனக்கு இவ்வளோ பண்ணேனே அதெல்லாம் சொல்லலையா. அவர் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார். சமீபத்தில் சென்னையில் ஒரு அம்மாவுக்கு புற்றுநோய் வந்து 1 வருடங்கள் இருக்கும். அந்த அம்மாவுக்கு புற்றுநோய் வந்தவுடன் சாரதா மடத்தில் போய் சொன்னாங்களாம். நேராக அங்கே போயிருக்காங்க. டாக்டர் வந்து சொன்னாங்க, உங்களுக்கு புற்றுநோய் வந்து விட்டது என்று. உடனே அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? புற்றுநோயா, அது ஸ்ரீராமகிருஷ்ணர் வந்ததாச்சே, நான் அவர் கும்பிட்றேன் இல்லையா, அதனால் பரிசா எனக்கு கொடுத்துட்டார், அருளாக கொடுத்து விட்டார்னு ஆனந்தமாக சொன்னாராம். இப்போ சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, அதே மாதிரி அலசிங்க பெருமாளுக்கும் புற்றுநோய் வந்து தாடையில் புற்றுநோய் வந்தது. அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார். 44ஆம் ஆண்டு அவர் எல்லா வேலையும் செய்துவிட்டு விவேகானந்தருடன் ஒன்றரை கலந்து விடுகிறார். அவரை பற்றி சுவாமிஜி சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் ஆச்சரியமாக இருக்கும், கண்ணில் தண்ணீர் வரவழைக்கும். விவேகானந்தர் 1898 மார்ச்சில் எழுதுகிறார். சசி மகாராஜுக்கு சுவாமி ராமகிருஷ்ணானந்தருக்கு எழுதுகிறார், பிரபுத்த பாரதம் என்ற பத்திரிகை ஒரு ஒழுங்குமுறை இல்லாதிருப்பதாக தோன்றுகிறது. ஏனென்றால் இவருக்கு உடம்பு சரியில்லை அலசிங்க பெருமாளுக்கு. அதை சரிப்படுத்த நன்றாக முயற்சி செய். பாவம் அலசிங்கன், பாருங்க, பாவம் அலசிங்கன், அவனுக்காக அனுதாபப்படுகிறேன். நான் செய்யக்கூடிய ஒரே காரியம் இப்போது என்னவென்றால், அவனை 1 வருட காலத்திற்கு முற்றிலும் சுதந்திரமாக எந்த வேலையும் கொடுக்காமல் விட்டு விடுவது தான். அப்போது அவன் பிரம்மவாதினுக்காக தன் ஆற்றலையெல்லாம் அர்ப்பணித்து உழைக்கலாம். கவலைப்பட வேண்டாம் என்று அவனிடம் சொல். நான் எப்போதும் அவனையே நினைத்து கொண்டிருக்கிறேன். பாவம் குழந்தை அவன். அவருக்கு வயசு 2 வயசு தான் வித்தியாசம். ஆனால் விவேகானந்தர் சொல்கிறார், பாவம் குழந்தை அவன், அவனது பக்தியை நான் ஒருபோதும் ஈடு செய்ய முடியாது. அலசிங்கனை கவனித்துக்கொள். வேலை வேலை என்று அவன் தன்னையே மாய்த்து கொள்கிறானோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஓய்வும் உழைப்பும் மாறி மாறி இருந்தால் மட்டுமே மிகச்சிறந்த வேலை செய்ய முடியும் என்பது அவனுக்கு சொல். அவனுக்கு என் அன்பையெல்லாம் தெரிவி அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று கடைசி சொல்லி முடிக்கிறார், நமது அலசிங்கரை போன்ற மனிதர்களை உலகில் காண்பது அரிது. சுவாமி விவேகானந்தர் சொல்றார், நமது அலசிங்கரை போன்ற மனிதர்களை உலகில் காண்பது அரிது. சகோதரா,
இத்தகைய சுயநலமின்மை, இத்தகைய கடுமையான உழைப்பு, இத்தகைய குரு பக்தி, இத்தகைய பணிவு கொண்ட சீடரை உலகில் அரிதாகவே காண முடியும். இது சுவாமி விவேகானந்தருடைய கடிதம் அல்ல, ஆசீர்வாதம். விவேகானந்தருக்காக, ஸ்ரீராமகிருஷ்ணருக்காக, சாரதா தேவியாருக்காக, சமுதாயத்திற்காக, நாட்டிற்காக யாரெல்லாம் சுயநலம் இல்லாமல் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் இந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு. நன்றி, வணக்கம்.